உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இருக்கு ஜானகி? உன்னை இந்த இடத்துல இப்படி பாக்குறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. இதுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையை தட்டி பறிச்ச உன்னை ப்ரோக்ராம் கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் எதுவுமே செய்யாமலே எல்லாமே தானே நடந்துருச்சு பாத்தியா? நான் வளர்த்த கார்த்திக் அந்த கதிர் கொன்னு இருக்கான். அதுக்காகவே நான் சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி வந்து பழியை ஏத்துப்பண்ண நான் நினைச்சு பார்க்கல. ஏதோ சவால் விட்ட என் குடும்பத்தை நான் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்போ நீயே வந்து மாட்டிக்கிட்ட. இனிமே உன் குடும்பம் செதற போகுது. அதுதான் நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. போதும், நிறுத்துறியா? யாருக்கு தண்டனை கொடுக்கறது? இந்த மாதிரி சொல்லிட்டு எத்தனை தடவை நீ தோத்துருக்க தெரியுமா? உன் காலத்துக்கும் நீ தோத்துக்கிட்டு மட்டும்தான் இருப்ப. என் குடும்பத்தை உன்னால எதுவுமே பண்ண முடியாது. என்ன ஜானகி இப்படி வெகுளியாவே இருக்கு? உன் மருமகனை காப்பாத்த நீ பழி ஏத்துக்கிட்டு உள்ள வந்துட்ட. உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சியா? அவங்க 2 பேரும் பிரிய கூடாதுன்னு நீ இப்படி பண்ற. ஆனா இப்பவும் ரகுராமோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன பாக்குற? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் புருஷன் கோவில்ல வச்சு காசு வெட்டி போட்டு உன் பொண்ணையும் அந்த கதிரையும் பிரிக்கதான் போற. நீ நினைச்சது எதுவுமே நடக்கல. நான் நினைக்கிறது மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. உன் கனவுல வேணா அதெல்லாம் நடக்கலாம். என் பொண்ணு வாழ்க்கை நல்லாதான் இருக்கும். உனக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்ததுல ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல அது நடக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஊரே அதுக்குதான் கோயிலுக்கு திரண்டு போயிட்டு இருக்காங்க. ஊரே போகட்டும். ஆனா எத்தனை பேர் சேர்ந்து சதி பண்ணாலும் என் குடும்பத்தை காப்பாத்த என் பொண்ணு மாயா இருக்கா. என் வயித்துல பிறக்காத பொண்ணு மாயா என் குடும்பத்தோட குலசாமி. அவ அங்க இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்தை எதுவுமே செய்ய முடியாது. அவளை மீறி உன்னால என் பொண்ணையும் கதிரையும் பிரிக்க முடியாது. என்னால எதுவும் செய்ய முடியாதான். ஆனா இந்த தடவை அவங்கள பிரிக்கிறது உன் புருஷன் ரகுராம் தான். அவனை மீறி அந்த மாயாவால ஏதாவது செய்ய முடியும்னு நினைக்கிறியா? ஒன்னும் செய்ய முடியாது. உனக்குதான் மாயாவை பத்தி எதுவுமே தெரியல. என் குடும்பம் பிரியாம இருக்க மாயா எந்த எல்லைக்கு வேணாலும் போவா. அதையும் பார்க்கதானே போற. உன் மருமகனை காப்பாத்த நீ சரணடைஞ்சது எல்லாம் இப்போ வீணா போக போகுது. புருஷன் அவங்க 2 பேரையும் பிரிச்சு அந்த கதிரை வீட்டை விட்டு அடிச்சு விரட்ட போற. கொஞ்சம் கொஞ்சமா சதைய ஆரம்பிச்சிருச்சு. அத உக்காந்து நான் வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அங்க உன் குடும்பத்துல ஆளுக்கு ஒரு பக்கம் செதறி ஓட போறாங்க. அத எல்லாத்தையும் ஜெயிலுக்குள்ள உட்காந்து நீ பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்க போற. உன்னை இப்படி பாக்குறப்போ மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன்னை பாக்குறப்ப எனக்கு தான் பாவமா இருக்கு. எங்களை பழி வாங்குறேன்னு காலம் முழுக்க கல்யாணம் குழந்தைன்னு எதுவுமே இல்லாம வாழ்ந்த உனக்கு குடும்பத்தோட அருமையே தெரியல. பெத்தவங்களுக்காக பிள்ளைங்களும் பிள்ளைங்களுக்காக பெத்தவங்களும் வாழற வாழ்க்கைய நீ உணர்ந்ததே இல்ல. அதான் உனக்கு குடும்பத்தோட பலம் என்னன்னு புரியல. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல புவனேஸ்வரி. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உன்னை அடிச்சிடுவேன். இங்கிருந்து போயிடு.
ஓ, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? ஆ? கிங்க, அடி பார்க்கலாம். ம். இந்த பயம் இருக்குல்ல, மரியாதை இங்கிருந்து ஓடி போயிடு. உன் திமிர் இன்னும் அடங்கலல்ல? இப்ப போறேன், ஆனா திரும்ப வரும். உன் பொண்ணு தனாவோட வாழ்க்கை சின்னியோட முடிய போகுது. அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல நானே திரும்ப வருவேன். நீ இந்த இடத்துக்கு வர வேண்டியவதான். கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும். ஆனா இன்னைக்கு நீ நினைக்கிறது நடக்காது. நீ நினைக்கிறத மாயா என்னைக்குமே செய்ய விட மாட்டா. அதையும் பார்த்துடலாம். தனா, நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. அது உனக்கு தெரியுதா இல்லையா? பெரியப்பா மறுபடியும் கோவில்ல காசு வெட்டி உங்களை பிரிச்சு வைக்க போறேன்னு சொல்றாரு. ஆனா நீ இப்பவும் அமைதியாவே இருக்க. வேற நான் என்ன செய்ய முடியும் மாயா? உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு பெரியப்பா கிட்ட போய் சொல்லு. நீயும் கதிரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பெரியம்மா இப்ப ஜெயில போய் உட்கார்ந்திருக்காங்க. இப்பவும் நீ அமைதியா இருந்தா அவங்க படுற கஷ்டத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்ல. இங்க பாருதானா, கதிர் கெட்டவன்னு பெரியப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவன் நல்லவன்னு உனக்கு தெரியும்ல. எதுக்காக உனக்கு தாலி கட்டினான்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவன் உன்னையும் நம்ம குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்ததான் அப்படி பண்ணான். அத நீ புரிஞ்சுக்கிட்டல. எனக்கு புரியுது. அப்புறம் ஏன் இன்னும் சைலண்டா இருக்க? உன் மனசை தொட்டு சொல்லு. கதிர் கூட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பம் இருக்குதானே? கதிர் மேல உனக்கு காதல் இருக்குதானே? என் வாழ்க்கையை காப்பாத்த, தன்னோட வாழ்க்கைய அழிச்சுக்க தயாரா இருக்க ஒரு பையன் மேல எப்படிதான் ஒரு பொண்ணுக்கு காதல் வராம இருக்கும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.